அதாவது நம்ம தான் வந்து இந்த பொண்ணு பயங்கர க்யூட்டா வந்து ரியாக்ஷன் குடுக்குதுப்பா. வாய்ஸ் எல்லாம் சரியில்ல கூட பரவாயில்லடா. ரியாக்ஷன்ல இந்த பொண்ணு வேற லெவல்ல பின்னுதுப்பா. இந்த பொண்ணுக்கு வோட்டிங்ஸ போட்டு கொட்டலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மல்லாம் வந்து யோசிச்சு சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தா, இந்த பொண்ணு குடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேலும் மேலும் மத்தவங்கள வந்து இரிட்டேட் பண்றது மட்டும் இல்லாம, ரொம்ப கேவலமா வந்து அவங்கள அசிங்கப்படுத்துற அளவுக்கு வந்து ரியாக்ஷன் குடுக்க வேண்டிய அவசியமே வந்து இல்ல. அதாவது ஒரு 18, 20 பேர் வந்து ஒரே வீட்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மனசு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். நம்ம வந்து இந்த மாரி ரியாக்ஷன்ஸ் குடுத்தா, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணணும். ஆனா, அதெல்லாம் நாங்க வந்து பண்ணவே மாட்டோம். நாங்க வந்து நாங்களா தான் வந்து இருப்போம். இப்படி தான் வந்து இருப்போம். டெக்கோரம் வந்து மெயின்டெயின் பண்ண மாட்டோம். டிசிப்ளினா வந்து இருக்க மாட்டோம். மத்தவங்கள வந்து அசிங்கப்படுத்த தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இருக்காங்க. அதுல நம்ம சௌந்தர்யா அவர்கள நம்பர் 1ல வந்து வச்சுக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல், டெவில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க போல. ஸோ அதுக்காக வந்து முன்கூட்டியே யாரெல்லாம் ஏஞ்சலா இருக்கணும், யாரெல்லாம் டெவிலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன் ஏற்பாடு பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து குடுத்திருந்தாங்க. அந்த டாஸ்க்ல வந்து வரிசைப்படுத்துங்க. யார் நல்லவங்க மாதிரி இருக்காங்க, யாரெல்லாம் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து குடுத்திருந்தாரு பிக் பாஸ் அவர்கள். ஸோ இதுல வந்து இவங்கெல்லாம் நம்பர் 1, இவங்கெல்லாம் நம்பர் 2 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி பேரை சொல்லி அதுக்கான ரீசன்ஸையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரஞ்சித், 2வது வந்து அன்ஷிதா, 3வது வந்து இவங்க, 4வது வந்து ஆனந்தி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வந்து 5வதாகவோ 6வதாகவோ நம்ம மஞ்சரி அவர்களை வந்து நாமினேட் பண்ணும்போது, அதாவது அந்த இடத்துக்கு வந்து அவங்க உகந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அன்ஷிதா ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நல்ல மென்மையா தங்கமா அப்படி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து மஞ்சரியை பார்க்குறேன். ஸோ அதனால மஞ்சரியை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சர்காஸ்டிக்கா ஒரு மாதிரி சொன்னாங்க. அவங்களும் ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே சிரிச்சாங்க தான்பா. ஆனா சௌந்தர்யா சிரிச்சாங்க பாரு, ஊருக்கே கேட்குற மாதிரி வந்து சிரிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சர்க்காசமா பார்க்கும்போது ரொம்ப அந்த பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து சரி, நான் சொல்றது வந்து உங்களுக்கு தப்பா தெரியும். ஏன்னா நீ என்னடா சௌந்தர்யாவுக்கு வந்து அகைனஸ்டா பேசுற அப்படின்னு கூட நீங்க வந்து கேட்கலாம். இல்லைனா பிஆர்லாம் வச்சு சில பேர்லாம் கீழே வந்து கமெண்ட்ல கூட கழுவி ஊற்றலாம்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனால் ஜெப்ரியை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டாப்புல யாரை, சௌந்தர்யாவை. அதாவது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பாயிண்ட்டை அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்குங்க இவ்வளோ சவுண்டாக வந்து சிரிக்கிறீங்க, இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அது நீங்கள் சொல்லும்போது வேறு யாராச்சும் வந்து பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்களை ஜெப்ரி அவர்களே கேள்வி கேட்டாப்புல. அதுக்கு வந்து மஞ்சரி பயங்கரமாக கோவப்பட்டாங்க. இட்ஸ் மீன்ஸ் சௌந்தர்யா அந்த மாதிரி வந்து பண்ணும்போது சர்காஸ்டிக்காக அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கு இவ்வளோ தூரம் ரியாக்ஷன் பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்து சிரிக்கிறது எல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அப்போ எல்லாரையும் சர்க்காசமாக பேசலாம் அப்படி தானே நீங்கள் வந்து சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்கும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மோசமான ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மலாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, நம்மளை முதல்ல அடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் தான் இவங்களை போய் அடிக்கிறதுக்கே போனோம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சரியா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.